எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ இல்லை குழந்தைகளோ இது ஆறானாலும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பார்த்துக்கணும். நாளைக்கு நாளைக்கு அப்படிங்கிறது மாற்றி வைக்கக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். 4 நண்பர்கள், உயிர் நண்பர்கள். அவங்க 10th முடிச்சுட்டு ஏறத்தாழ அவங்கவுங்க ஊருக்கும் அவங்கவுங்க மேல் படிப்புக்காக பிரியற ஒரு டைம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறதுலேயே ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அங்கே நம்ம கடைசியாக அன்றைக்கி போய் எல்லோரும் பிரிய போகிற டைமில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு நம்ம அவங்கவுங்க ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே போல் அவங்க அதுக்கு தேவையான காசெல்லாம் சேர்த்து வச்சு கடைசி நாள் எல்லோரும் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே சொல்கிறாங்க, இப்போ நம்ம 10th முடிச்சுட்டு அவங்கவுங்க படிப்புக்காக போகிறோம். திரும்ப ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஹோட்டலில் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ சர்வரும் அவங்க சாப்பிட்ட பில்லை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ரூ. 75 பில் அப்படிங்கும்போது 75 கொடுத்துட்டு பாக்கி இந்த சர்வருக்கு டிப்ஸாக கொடுக்குறாங்க. அப்போ சர்வரும் சொல்கிறாரு, கட்டாயம் நீங்கள் 35 வருஷத்துக்கு அப்புறம் பிறகு நீங்கள் வரும்போது நானும் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பேன். கட்டாயம் நானும் பெரிய ஒரு முதலாளி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ 35 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் சேரும்போது அன்னத்த நாளுக்கு நான் தான் உங்களுக்கு ட்ரீட் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சர்வர் சொல்கிறாரு. அப்போ அந்த 4 நண்பர்களில் சொல்கிறாங்க, கடைசி யார் வரானோ அவன் தான் இந்த பில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்படி இவங்க பேசி எல்லாருமே சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் அவங்கவுங்க பிரிஞ்சிடறா. ஒருத்த அவங்க மாமா கூட மேல் படிப்புக்கு போயிடுறா, ஒருத்த வெளியூர் போயிடுறா, ஒருத்தர் இப்படி 4 பேருமே 4 திசையில் போயிடுறாங்க. திரும்ப ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிள் ஆகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சர்வர் சொன்னார் பார்த்தீங்களா, 35 வருஷத்துக்கு அப்புறம் நான் முதலாளி ஆவேன் மாதிரி. இவர் அங்கே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டு இவர் அந்த நாளைக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவர் இப்போ அந்த இருக்கிற எல்லா வேலையாட்களையும் போக சொல்லிவிட்டு 1-2 பேரை மாத்திரம் இருந்துட்டு சொல்லிவிட்டு இது எல்லாமே சீட்ஸ் ரிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சு விட்டுறாரு. ஏன்னா இந்த 4 நண்பர்களும் இவரும் இந்த சர்வரும் ஒன்றா சேர்றதுக்கு வேண்டி அந்த நாளை லீவு மாதிரி ஏறத்தாழ அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ முதல்ல ஒரு நண்பர் வரார். அவள் பார்த்திங்கன்னா 4-5 நகைக்கடைக்கு அதிபர் ஆகிட்டு வர்ற. அப்படி 2வது ஆள் பார்த்திங்கன்னா அவங்க மாமா கூட மேல் படிப்பு படித்து அவனும் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்டர் ஆயிடுறா. 3வதும் அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி 4வது யார் கடைசியாக வராங்க அவங்க தான் பில் கட்டணும் அப்படிங்கிறக்காக இப்போ 3 நண்பர்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு நண்பர் மாத்திரம் வரல. இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் வருது, சர்வருக்கு தான் வருது. இதே மாதிரி நான் வந்துகிட்டே இருக்கேன், அவங்கள டீ சாப்பிட்டு எல்லாம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் வருது. அப்போ உடனே அந்த சர்வர் தான் இப்போ அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளி ஆகிட்டார். உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அவர் இப்போ வந்துடுவாரா, நீங்கள் சாப்பிட சொன்னாங்க, டிஃபன் சாப்பிட்டு எல்லாம் அவங்களுக்கு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்க சொல்கிறாரு, வர்றேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளும் நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம், நல்லது கெட்டது கேலி பண்ணி மாற்றி ஒரே உற்சாகத்தோட 3 பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக வர்ற நண்பன் இருக்கான் பாரு, அவனுக்கு நம்ம கட்டாயம் இந்த பில்ஸ் எல்லாம் அவன் தான் பண்ணணும், நம்ம 3 பேர் பண்ண வேண்டியதில்லை, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கால் வருது, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருங்க, இப்போ கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம், அதனால் வந்துடுறேன், நான் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலேருந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கோபம். இவங்க 3 நண்பர்களும் ஏறத்தாழ எழுந்திருக்கிறதுக்கு ரெடியாக வராங்க. சரி நம்ம போயிடலாம், இவன் வரமாட்டான், இவன் லேட்டாக இவனை பில் கட்ட வைக்கலான்னு பார்த்தா இவன் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற கோபத்தில் அவங்க எழுந்திரிக்க முற்படும்போது மறுபடியும் ஒரு கால், பாருங்கள் நான் வந்துகிட்டே இருக்க, வெயிட் பண்ணுங்கன்போது வேறு வழி இல்லாமல் அந்த 3 நண்பர்களும் இருக்காங்க. அப்போ பார்த்தானோட ஒரு சிறிய வயது ஒரு பையன் காரில் இறங்குறான். இறங்கிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், நான் தான் உங்களோட நண்பரோட மகன், என்னோடய அப்பா வர முடியல அப்படின்னு. இவங்க 3 பேரும் ஒரே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஏன் வர முடியல அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அப்பா 2-3 மாதம் முன்னாடி தான் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார், அதனால் அப்பா இந்த ஒரு நாளுக்கு வேண்டி தான் காத்துட்ருந்தார். அப்பா எப்போவுமே சொல்லுவார், 35 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எப்படி இருப்போம், ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அவருக்கு நம்பிக்கை. அவர் அதுக்கு வேண்டி தான் அவர் டீச்சராக இருந்தார். அவர் டீச்சராக இருக்கும்போதும் உங்கள் நட்பை பற்றியும் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ நான் கலெக்டராக அந்த ஊருக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த முதலாளி, அவர் பேர் முரளி, அவரை இவரை பார்த்துட்டு, ஆமாம் எனக்கும் தெரியும், இவர் என்கிட்ட சொல்லியிருந்தார்,
நீங்கள்லாம் விரும்பீங்கன்னு. ஏன்னா இவர் வந்து சீக்கிரம் வந்துட்டார். இந்த பையன் வந்து ஒரு கடைசியாக வர்றேன்னு சொன்ன நண்பரோட மகன் சீக்கிரமாக வந்திருந்தா இந்த 3 நண்பர்களுக்கும் அவங்களோட பழைய காலம், அதே மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம், அவங்க ஷேரிங்ஸ் எல்லாம் வந்து செய்யறதுக்குள்ள டைம் கிடச்சிருக்காது. ஏன்னா சீக்கிரம் வந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், உங்கள் நட்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து சின்ன வயசில் இப்படி இருந்தீங்க, 35 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி இப்படி இருக்கணும்னு நல்லா பிளான் போட்டிங்கன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பா 3 மாதம் முன்னாடி தவறிட்டார். ஆனால் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த எந்த விஷயமே நான் மறக்கல. நான் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். நாளைக்குன்னு சொல்லி நம்ம வந்து நாள் வந்து மாற்றி வைக்கிறத விட நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அப்பப்போ நான் வந்து அனுபவிச்சுக்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து வெளிநாட்டில் இருக்கிற மகன்கள் இல்லை மகள்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறத விட அவங்க முதியவர் ஆயிருப்பாங்க, கட்டாயம் வயசாகிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெளியில் வேலைக்கு போகும்போது கட்டாயம் உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வயசாகிருக்கும். அப்போ வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்கலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குமோ கட்டாயம் பாருங்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்க மாட்டாங்க. வீடியோ கால் மாத்திரம் பேசிவிட்டு நான் வரும்போது உன்னை பார்க்குறேன்டா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்த கடைசியாக நண்பரில் இந்த கதையில் நான் சொல்கிற மாதிரி கடைசியாக ஒரு நண்பர் வருவார் அப்படின்னு மற்ற 3 நண்பர்களும் காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நண்பர் வரல. ஏன்னா இவங்க வந்து 35 வருஷங்கிறது அது ஒரு பெரிய இது நீண்ட காலம் இல்லைங்களா? அது வந்து ஷார்ட் பீரியட் கிடையாது. 35 வருஷங்கிற பெரிது. அவங்க என்ன வைராக்கியம் மாத்திரம் அவங்க மனசில் என்ன இருந்துச்சுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. ஒருத்தன் வியாபாரி ஆனால், ஒருத்தன் வந்து 4, 5 அதாவது நகை கடைக்கு ஓனர் ஆனால், அப்படி ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்டர் ஆனால், இப்படி ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் டீச்சராக இருந்தார். பட் அந்த டீச்சர் வந்து தவறிட்டார். அவர் மகன் தான் அவர் வந்து கலெக்டராக படிக்க வச்சு அந்த ஊருக்கு வந்து கலெக்டராகி இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குறது அந்த பையன் சொல்லுவான், நான் இப்போ கலெக்டர் ஆகிட்டேன், அதனால் வந்து லேட்டாக வந்தால் பில் கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பா இப்போ வந்து வரவே முடியாத ஒரு இடத்துல இருக்கார். ஆனாலும் நான் லேட்டாக வந்ததுக்கு காரணம் நீங்கள்லாம் வந்து உங்களோட அனுபவங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் லேட்டாக வந்தேன். லேட்டாக வந்தவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பில்லு நான் தான் பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்படி. அப்போ அந்த முரளி ஓனர் என்னங்கிறாரு, அதான் சர்வராக இருந்த ஓனர் ஆனவர் சொல்கிறாரு, அடுத்த வருடம் கண்டிப்பாக இதே இடத்துல நம்ம மறுபடியும் சந்திப்போம். அப்போ வந்து இந்த பில் வந்து கட்டாயம் நான் தான் பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நான் இப்போ சொல்ல வர்ற விஷயம் இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கதையாக இருந்தாலும் நம்ம வந்து நடைமுறை இதில் கணவன் வந்து மனைவியை பிரிந்தோ குழந்தைகளை பிரிந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்களாகட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு இதில் உங்கள் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் சகோதரிகளோ இல்லை வந்து உங்கள் கணவன் மனைவியோ இல்லை யாராக இருந்தாலும் கட்டாயம் பாருங்கள். நாளைக்கு நம்ம மாற்றி வைக்க போகிறோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கேள்விக்குறி. இப்போ இருக்க ஃபஸ்ட்டெல்லாம் கூட 80, 90 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வயசு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் ஒரு 50 வயசை நம்ம டச் பண்ணுறதே பெரிய அது ஒரு என்னமோ சாதனை மாதிரி. நாளைக்கு காலையில் நம்ம எழுந்திரிச்சு வருவோமா அப்படிங்கிறதே, அது எழுந்தாலே அது வந்து நம்மளுக்கு ஒரு போனஸ் அப்படிங்கிறதா இப்போ டாக்ஸ். அதனால் நீங்கள் வந்து நாளைக்குன்னு மாற்றி வைக்காமல் உங்களுக்கு எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இந்த கதையில் சொன்ன மாதிரி அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இல்லாட்டி இந்த கடைசியாக வந்த நண்பர் வந்து அவர் வந்து 35 வருஷத்துக்கு வேண்டியதாக கடினமாக ஓடினார், உழைத்தார், எல்லாம் பண்ணாங்க. தான் தான் வந்து கடைசியாக அந்த பில் கட்டணும் அப்படின்னும் அவர் மைண்டில் இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக 3 மாதத்துக்கு முன்னாடி நண்பர்களை சந்திக்கிறதுக்கு 3 மாதம் முன்னாடி அவருக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் வந்து இறந்துட்டார். அப்புறம் அவர் மகன் தான் வர முடிஞ்சுது. அதனால் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு வந்து நேரம் இருக்கும்போதோ அதுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வேண்டியது அந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.